அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அதே போல் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டோட்டலாக நமக்கு 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது 38 மாவட்டத்திற்கு மட்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கிற வேகன்சிலாம் வேறு வேறு ஸ்டேட்டோட வேகன்சிங்க. சரிங்களா? ஸோ இந்த 32,500 வேகன்சியும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா சரிங்களா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது. அதில் நமக்கு வந்து 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டக் சேவக் போஸ்டிங். இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் என்ன சம்பளம் இருக்கும், மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு இருக்கும், மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதற்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வேலையை நீங்கள் விண்ணப்பிக்கலாம், எந்த மார்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் இந்த வேலை கிடைக்கும். ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 32,500 வேகன்சியை தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஃபார்மெட்டில் டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், இது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, கிராமீன் டக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, கிராமீன் டக் சேவக் போஸ்டிங் அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், வீடு வீடாக போயிட்டு வந்து ஒரு நபர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து யாருக்கு லெட்டர் வந்திருக்கோ எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவருடைய பேர் தான் கிராமின் டக் சேவக். இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஜாப் நேச்சர் அப்படி தான் இருக்கும். அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் இவருக்கு முழுக்க முழுக்க ஒர்க் இருக்கும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அவருக்கு வந்து எந்தெந்த பின்கோட் நம்பருக்கு வந்து எவ்வளோ லெட்டர் வந்திருக்குது, எவ்வளோ பார்சல் வந்திருக்குது, எவ்வளோ டெலிவரி பண்ணணும், ஸோ இது எல்லாமே அவர் வந்து பார்த்துப்பார். ஸோ அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாமல் இருக்கிற நேரத்துங்களில், மெடிக்கல் லீவ் இருக்கக்கூடிய நேரங்களில் இவர் தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். அவர் தான் வந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் அது. ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா,
ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. முழுக்க முழுக்க ஆன்லைன் மெத்தட் தான். ஸோ அப்ளை பண்றது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியால இருக்கக்கூடிய நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னாவே, நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எப்போலருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான சம்பளம் பெர் மந்த்துக்கு இதற்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, 10,000லிருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு பெர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஏஜ் லிமிட். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. அதுல 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்க எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்க, பிடபிள்யூஆ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க. 40லிருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்சி, எஸ்டியா இருக்கணும் எந்த இது. அதே மாரி உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்க பிடபிள்யூ இல்ல, எஸ்சி, எஸ்டி இல்ல, வேற ஓபிசில கேண்டிடேட்ல தான் வரீங்க அப்படின்னா, இப்ப சொல்லியிருக்க கேண்டிடேட் தவிர்த்து மீதி எல்லாருமே ஓபிசி கேண்டிடேட் தாங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஎம் இந்த எல்லாமே ஓபிசில தான் வருவீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நூ அ வயது தளர்வு வந்து 3 வருஷம் வயது தளர்வு. அவங்க வந்து 40லிருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா, இப்ப சொன்னோம் இல்லையா? யாரெல்லாம் ஓபிசில வருவீங்க, ஓபிசி செலக்ட் பண்ணி விண்ணப்பிப்பீங்கன்னு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் ரூ. 100யும், எஸ்சி, எஸ்டியா இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃப்ரீயாவும், அதாவது ஃபீஸ் இல்லாமலயும் வந்து அப்ளை பண்றதுக்கு மெத்தட் குடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் மெத்தட் தாங்க. ஃபுல்லாவே நீங்க டெபிட் கார்டு மூலியமா பண்ணலாம். கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். இல்லன்னா நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய மார்க்க வச்சு மட்டுமே இதுல செலக்ட் பண்றாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. அதற்கு மேல டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே கூட இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? அடுத்ததான் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, அப்ளை பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்லாம் கட்டாயம் நீங்க வச்சிருந்தே ஆகணும். இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லன்னா நீங்க அப்ளை பண்றதே வேஸ்ட்டுங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷனல் உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டியா இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டு, அதே மாரி இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்க்காக உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, ஸோ கண்டிப்பா என்ஓசி வேணுங்க. என்ஓசினா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது ரொம்ப அவசியமானதுங்க. இதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லாரும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.